மோடியின் அரசியல் வாரிசு யார்? மோடியே உடைத்த ரகசியம். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஒரு நிலையான ஆட்சி வரும்போதெல்லாம் இவருக்கு அடுத்து யார், இவருடைய அரசியல் வாரிசு யார் என்று கேள்வியை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடந்த 10 வருடமாக வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். உலக அரங்கில் இந்தியாவை பல மடங்கு உயர்த்தி நிறுத்தியிருக்கிறார். இந்தியா என்ற ஒன்று இல்லாமல் உலகமே இயங்காது என்ற அளவுக்கு ஒட்டுமொத்த தேசத்தையும் மொத்தமாக மாற்றி கட்டமைத்து இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் தேவையற்ற விவாதங்களை தொடர்ந்து கிளப்பி விடுறாங்க. உதாரணத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் 75 வயது நிறைவடைந்தவுடன் மோடி ரிட்டையர் ஆகிவிடுவார் என்று அவராகவே கிளப்பிவிட்டார். பாஜகவின் கட்சி சாசனத்தில் அப்படி எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் இன்னும் 2 வருடத்தில் மோடி ரிட்டையர் ஆகிவிடுவார் என்பதால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க என்ற புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் தன்னுடைய வாரிசு யார் என்பதற்கு மோடி ஒரு சுவாரஸ்யமான பதிலை கொடுத்திருக்காரு. இந்தியாவின் மக்கள்தான் அவருடைய வாரிசு. தான் இந்த பாரம்பரியமிக்க புகழை அவ்வளவாக விரும்புவதில்லை என்று கூறியிருக்கிறார் மோடி. அப்படி தன்னுடைய புகழை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அது இந்திய மக்களே செய்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார். தன்னுடைய எண்ணமெல்லாம் இந்திய மக்களின் வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்றுவதில் மட்டுமே இருக்கிறது என்று கூறிய மோடி, இந்த தலைமுறை மக்களை சந்தித்த அனுபவித்த கஷ்டங்கள் எதையும் வருங்கால தலைமுறையினர் அனுபவிக்க கூடாது என்பதில் தன்னுடைய முழு கவனமும் இருப்பதாக குறிப்பிடுகிறார். இந்த நாட்டுக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் நினைத்திருந்தால் அவருக்கு என்று ஒரு குடும்பத்தை அமைத்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இந்தியன் வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். ஒரு சராசரி இந்தியனுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன சுக துக்கங்களை ரசித்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் மோடி என்றால் மிகையாகாது. தன்னை ஈன்ற தாய் மரணித்த போது கூட நாட்டிற்கான கடமைக்கு முன்னுரிமை கொடுத்தவர் மோடி. பாரத தாயின் தவ புதல்வன் மோடி. அவருடைய பெருமையை பாரதம் இருக்கும் வரை அழிக்க முடியாது. அவருக்கென்று அரசியல் வாரிசு ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் தேவை கிடையாது. பாரத தேசத்தின் மக்களே அவருடைய வாரிசுகள்.